இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வடகறி செய்யுது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கடலைப்பருப்பு, சோம்பு, பச்சை மிளகாய் இதை ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு அரை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் சோம்பும் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சாச்சு. எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, வெங்காயம், புதினா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சதை இட்லி சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சது வெந்துச்சான்னு எடுத்து பார்த்துக்கலாம். வெந்துச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வடகறிக்கான மசாலா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இது போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க, அடி பிடிக்காம. பச்சை ஸ்மெல் போயிட்டோன்னே இந்த மசாலா எல்லாம் இதிலே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தக்காளியும் புதினாவும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த பருப்பு அரைச்ச தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன், அது ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்ததை உதிரி உதிரி ஆக்கி வச்சிருக்கோம். அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். வடகறி ரெடி. வீடியோ நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.